ரீசெண்டா ஒரு மேனேஜர் கேட்டாரு are you married? yeah I'm getting married னு சொன்னேன். ஏய் மண்டையா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். உங்களுக்கு இதையே உங்க ஈகோ ஹர்ட் பண்ணுது சொல்றதை அப்படியே எடுத்துட்டாதான் என்ன ஃபுல்லா இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன் உங்ககிட்டயே சொல்றேன் உட்கார். ஃப்ராங்கா சொல்லணும்னா நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிச்ச ஸ்டூடண்ட் சார். சோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. சோ இது எல்லாருக்குள்ளே இருக்க ஈகோ தான். இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கவர்மெண்ட் மெட்ரிக்லன்னு ஒண்ணும் கிடையாது சார். வே ஆஃப் லேர்னிங்ன்றது எல்லாருக்கும் சேம் தான். நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. அசிங்கப்பட்டிருக்கேன் சார் நிறைய. அச்சோ நம்ம வந்து ஏதோ ஒரு மாதிரி தப்பு பண்ணிட்டோம், இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். அடுத்த டைம்ல இருந்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் 12 டென்சஸ் மனப்பாடம் பண்றது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டேன் சார். உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எந்த ஸ்கூல்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தமிழ் மீடியம். நீங்க? ஜான் டே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார். இங்கிலீஷ் மீடியம். யா தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல். இது தமிழ்நாட்டோட பிக்சர் உங்களுக்கு காட்டுறோம். ஆனா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அங்க கொண்டு விட்டாதான் இங்கிலீஷ் வரும், இங்க கொண்டு அது ஒரு ஆட்டிடியூட். அதை நான் கத்துக்கணும்னு நினைச்சா வந்துரும். அவ்வளவுதான்.